வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபியான மாங்காய் இனிப்பு பச்சடி. இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்ச அன்னைக்கே காலி ஆயிடும். எல்லாரும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அதிக பொருட்கள் இல்லாம ரொம்ப சிம்பிளான அதே நேரத்துல டேஸ்டான இனிப்பு பச்சடி. முதல்ல ஒரு பெரிய மாங்காய தோலை சீவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ்ல சின்ன பீசஸா நறுக்கி வச்சிருக்கேன். மாங்காயோட தோல் மெலிசா இருந்துச்சுன்னா அப்படியே கூட நீங்க நறுக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மொத்தமா இருந்ததுனால நான் தோலை சீவி வச்சிருக்கேன். நீங்க எந்த மாங்காய் வேணா எடுத்துக்கலாம். இப்ப இது மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவு இருக்கும். அடுத்து ஒரு பெரிய பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசா சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கங்க. இந்த கடுகு எல்லாமே நல்லா பொரிச்சு வரணும். அடுத்து 2 காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்துக்கங்க. இந்த மிளகாய் லேசா எண்ணெயில செவக்கட்டும். 2 பச்சை மிளகாய பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இஞ்சிய நல்லா பொடியா நறுக்கி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்ப இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே லேசா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு இந்த மிளகாய் தூள் எண்ணெயிலேயே லேசா வதங்குற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. நாம நறுக்கி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்து எண்ணெயில மிளகாத்தூள்ல எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. நாம ஏற்கனவே பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், மிளகாய் தூள் 3மே சேர்த்துருக்கோம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம். காரம் குறைவா வேணும்னா ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி ரொம்ப அதிகம் சேர்த்துட வேண்டாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. மாங்காய் மூடி போட்டு வேக வைக்கிறதுனால நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். அதனால தண்ணி அதிகமா தேவைப்படாது. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. மாங்காயை பொறுத்து மாங்காய் வெந்து வரத்துக்கு நேரம் கொஞ்சம் மாறுபடும். இடையில திறந்து கலந்து விட்டுக்கங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாங்காய் உங்களுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கும். பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். மாங்காய் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும்.
மாங்காய் சாஃப்டா வேகறதுக்குள்ளேயே வெல்லம் சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாங்காய் சரியா வேகாது. அடுத்து இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. இந்த வெல்லத்தை நான் அப்படியே சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்க வெல்லத்துல தூசு மண் இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதுல வடிகட்டி சேர்த்துக்கங்க. அந்த மாதிரி வெல்லத்தை வடிகட்டி சேர்க்கும் போது அதிக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கெட்டியாவே கரைச்சி சேர்த்துக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாங்காய் வெல்லம் எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அடுத்து இதுல ஒரு சின்ன ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமா தண்ணியில கலந்து இப்ப இதுல சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு மாங்காய் பச்சடி இன்னுமே கிரீமி டெக்ஸ்சர்ல ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையா இருக்கும். இது திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கும். அரிசி மாவு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி நல்ல கிரீமி டெக்ஸ்சர்ல தயாராயிடுச்சு. மாங்காய் பச்சடி இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆனதும் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வேப்பம்பூ சேர்க்கல. ஒருவேளை நீங்க வேப்பம்பூ சேர்க்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பேன்ல வேப்பம்பூவை மட்டும் லேசா வறுத்தெடுத்து